நியூஸ் டே தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். சொல்லியடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பத்திரிகையாளர் முத்தலிஃப் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார், தமிழ்நாடு முழுக்க சட்டம் ஒழுங்கு பிரச்சனை கையை மீறி போயிடுச்சு அப்படின்ட்டு சமீபத்தில் அதிமுக தலைமையில் மாவட்டத்தோறும் ஆர்ப்பாட்டம்லாம் நடந்துட்டு இருந்துச்சு. அதற்கு முக்கிய சில காரணங்களை எதிர்க்கட்சிகள் குறிப்பிட்டு சொல்கிறாங்க. என்னென்னா, காவல்துறையில் பொறுப்பு டிஜிபி போட்டிருக்கிறதா இங்கே சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு மிக முக்கிய காரணம் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதன் பின்னணியில் என்ன நடக்குது? சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு என்ன காரணம்? சட்டம் ஒழுங்கு கூடிய அடிப்படை காவல்துறை. காவல்துறையை கையில் வைத்திருப்பது முதலமைச்சர். ஆனால் முதலமைச்சருக்கு காவல்துறையில் என்ன நடக்குது அப்படின்னு தெரியுமானா தெரியாது. முதலமைச்சருக்கு காவல்துறையில் இருக்க உயர் அதிகாரிகளோட தெரியாது. இல்லை, அவரோட கட்டுப்பாட்டில் இருக்க சார். அது கலைஞர் அவங்க ஜெயலலிதாவோட போச்சு. காவல்துறையில் இந்த அதிகாரி இருக்கார், இவர் இந்த டைப்பு, இவர் நம்ம கவர்மெண்ட்டுக்கு ஏற்றவர், இவர் சரியில்லாத ஆள், இதெல்லாம் அவருக்கு தெரியாது. அப்படி தெரிஞ்சிருந்தால் நீங்கள் வெல்லும் தமிழ் பெண்கள்னு ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்க, ஞாபகம் இருக்கா? ஞாபகம் இருக்கு. அதில் சீமா அகர்வால் டாப் மோஸ்ட் டிஜிபி, மோஸ்ட் சீனியர், 91 பேட்ச். அவங்களுக்கு அப்புறம் தான் 92 பேட்ச்சு, 93 பேட்ச்சு, 94, 5 அப்படி வருது கீழே. டாப் மோஸ்ட் லாஸ்ட்டில் இருக்கவங்க அவங்க தான். ஓகே. ஆக்சுவலாக அவங்க தான் அந்த பேனல்லையே வந்துட்டாங்க. சீமா அகர்வால், ரத்தோர், ராஜீவ்குமார் 3 பேர் தான் யூபிஎஸ்சி அனுப்பிச்ச பேனலில் இருந்தவங்க. அவங்கள ஒருத்தரை போட்டிருக்கணும். சீமா அகர்வாலை போகிறதுல இவங்களுக்கு பிரச்சனை இருந்தால், ரத்தோர் இவங்களெல்லாம் கமிஷனராகவே இருந்தவர், சென்னை சிட்டி கமிஷனர்லாம், அவரையும் போடலை. ராஜீவ்குமாரையும் போடலை. அவருக்கு லாண்ட் ஆர்டரில் பெரிய அளவில் இது கிடையாது. இவங்க 2 பேர் லாண்ட் ஆர்டரில் இருந்திருக்காங்க. ஏன் போடலை அப்படின்னு பார்த்தா, சிஎம்க்கு ஏதாவது பிரச்சனையா இவங்கள போகிறதில்லன்னா ஒன்றும் கிடையாது. அப்போ யாரோ சில அவரை சுற்றி இருக்கிற அதிகாரிகள் மற்றவர்கள் இதை முடிவு பண்ணாங்க. இது எதுவுமே தெரியாமல் அவர் அந்த வெல்லும் பெண்களில் அவங்க நிற்க வைக்கிறாங்க. அவங்கள நிற்கிறாங்க, பெண்களுக்கு நாங்கள் அவ்வளோ முன்னுரிமை கொடுத்துட்டோம். அதுன்னு நீங்கள் அப்படி கொடுத்துருந்தா உங்களுக்கு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைச்சது. இந்த 2வது தடவையாக ஒரு தலைமை டிஜிபியாக ஒரு பெண்ணை நியமிக்கிற வாய்ப்பு சீமா அகர்வால் வந்திருப்பாங்க. ஏற்கனவே லத்திகா சரண் இருந்தாங்க. உங்களுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கும். வெல்லும் பெண்கள் எல்லாம் இன்னும் பெருமையாக பேசிக்கலாம். ஆனால் செய்யலை. அந்த மேடையில் அவங்கள நிற்க வைக்கிறாங்க. கீழே முதல்வர் உட்காந்துருக்காரு. கொஞ்சம் கூட அவருக்கு அந்த ஒரு குற்ற உணர்ச்சியே இல்லை. ஏன் இல்லைன்னா அவருக்கு இதை பற்றியே தெரியாது. புரியுது சார். இப்போ டிஜிபியாக நியமிக்கக்கூடியவங்க, அந்த துறைக்கான அனுபவம் இருக்கவங்க இருந்தும் அனுபவம் வாய்ந்தவங்களை நியமிக்காமல் இப்போ பொறுப்பு டிஜிபியாக இருக்கக்கூடிய வெங்கட்ராமன் அவர்களுக்கு சட்டம் ஒழுங்கில் போதிய அனுபவம் இல்லை அப்படின்னு தான் காவல்துறை வட்டாரங்களில் பேசப்படுது. அனுபவமே இல்லாத ஒருத்தரை பொறுப்பு டிஜிபியாக நியமிக்க வேண்டிய தேவை என்ன இருக்குது? மிக நேர்மையானவர், நேர்மையான அதிகாரி வெங்கட்ராமன். ஆனால் லாண்ட் ஆர்டரில் ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் பெருசாக அந்தளவு இது கிடையாது. துணிச்சலாக முடிவு எடுக்கக்கூடியவர் அல்ல. ஓகே. மோஸ்ட் ஜூனியர். நான் சொன்னல அவங்க 91னா இவர் 95 வருவார். அவ்வளோ ஜூனியர். ஓகே. அப்போ அவரை கொண்டு போடுறாங்க. இது அதெல்லாம் விட்டுருங்க. பிரகாஷ் சிங் வழக்குன்னு ஒன்று இருக்குது. அந்த வழக்கு எதுக்கு போட்டாங்கன்னா, இந்த மாதிரி கண்டபடி நியமிக்கிறது, டிஜிபியை வீட்டுக்கு அனுப்புறது, மாற்றி இது போடுறது, ஈக்குவலாக யாராவது ஆலோசகரை போடுறது, இல்லாட்டி வேறு ஏதாவது போடுறது. இப்போ கூட பாலநாகதேவி அவங்கள இன்டெலிஜென்ஸ் டிஜிபியாக நியமிச்சிருக்காங்க. இந்த மாதிரிலாம் பண்ணது தலைமை டிஜிபிக்கு இணையாக போட்டு அவரை மட்டுப்படுத்துறது, இந்த மாதிரி வேலை. அது எல்லாம் ஒரு வழக்காக போனப்போ பிரகாஷ் சிங்னு ஒரு ஒருத்தர் 2006 போட்டார். அந்த வழக்கில் ஒவ்வொரு தடவையும் தீர்ப்பு கடைசி தீர்ப்பு 2018 வந்துச்சு. அந்த தீர்ப்பில் என்ன சொன்னாங்கன்னா, தலைமை டிஜிபியாக வர்றவங்க HOPFன்னு சொல்லுவாங்க, ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ், அவங்க தான் டிஜிபிகள் இருக்காங்க. இப்போ நம்மளே ஒரு 10 பேர் இருக்காங்க. ஃபயரு, ஹவுசிங் போர்டு, இது இந்த ஏஆர் போலீஸ், இந்த மாதிரி பலருக்கு டிஜிபி இருப்பாங்க. இது எல்லாம் சேர்த்து அப்புறம் லா அண்ட் ஆர்டர் ஏடிஜிபி இருப்பார். அப்புறம் கமிஷனரேட்டு ஒரு 8-10 கமிஷனரேட் இருக்குது. இது எல்லாத்துக்கும் சேர்த்து மொத்தமாக ஒருத்தர் தான் HOPF, ஹெட் ஆஃப் தி போலீஸ் ஃபோர்ஸ். அவர் தான் தலைமை டிஜிபின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்போது அந்த தலைமை டிஜிபியை நியமிக்கிறதுக்கு இருக்கிற டிஜிபி ரிட்டையர் ஆகிறதுக்கு ஒரு 3 மாதம் முன்னாடியே பேனலை ரெடி பண்ணிடணும், அனுப்பிடணும். அப்போது அவர் எல்லாம் அந்த பேனல் யூபிஎஸ்சிக்கு போகும். யூபிஎஸ்சின்றது ஒரு தன்னாட்சி அமைப்பு. அதுக்கும் கவர்மெண்ட்டுக்கு இதுக்கெல்லாம் இது கிடையாது. அவங்க தான் IAS, IPS, IRS தேர்வுலாம் வச்சு செலக்ட் பண்ணுறதுலாம். அந்த யூபிஎஸ்சி இவர்களுடைய இங்கேருந்து நீங்கள் பேனல் அனுப்புறது, இங்கே ஏதாவது இவங்களுக்கு பிரச்சனை இருக்குதா, லாண்ட் ஆர்டரில் எப்படி, இவர்கள் காலத்தில் லஞ்சம் வாங்கி ஏதாவது இல்லை கைதாகி இல்லை சஸ்பெண்ட் ஆகி இந்த மாதிரிலாம் இருந்தால் இங்கேயே ஃபில்டர் பண்ணி தான் அனுப்புவாங்க. அங்கே போனோன்னா அவங்க ஒரு
லிஸ்ட்டு வச்சுருப்பாங்க, எஸ்ஆர்னு சொல்லிட்டு சர்வீஸ் ரெக்கார்டு, அந்த இதெல்லாம் அவங்க அதெல்லாம் செக் பண்ணி சீனியாரிட்டி, லா அண்ட் ஆர்டரில் எப்படி எல்லாம் பார்த்து அதிலேருந்து ஒரு 3 பேரை செலக்ட் பண்ணி ஸ்டேட்டுக்கு அனுப்புவாங்க. தினசரி இந்த பெண்களுக்கு எதிரான வன்கொடுமைகள் நடந்துகிட்டே தான் இருக்கு. தினசரி 2-3 பெண்கள் வந்து பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாகிட்டே தான் இருக்காங்க. ரவுடிகளுக்கு இடையே அந்த பழி தீர்க்கும் கொலைகளும் தினசரி அரங்கேறிட்டு தானே இருக்கு. ஆதாய கொலைகளும் நடக்கும். ஆதாய கொலைகள் நடக்கும்போது சட்டம் ஒழுங்கு தானே ஒரு ஆட்சிக்கு வந்து எப்படி நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு சான்றா இருக்கும். இங்க சட்டம் ஒழுங்கு கையை மீறி போயிடுச்சு. இது ஆட்சிக்கு அவப்பெயர் தானே. திமுக ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் ஒரு விஷயம் நடக்கும். 1 கட்சிக்காரர்களுடைய அட்ராசிட்டி, 2 ரவுடிகள் ராஜ்யம், 3 காவல்துறை வந்து எனக்கு என்னென்னு நடக்க ஆரம்பிக்கும். அதிகமான என்கவுண்டரு இந்த பீரியடில் தான் நடந்திருக்கு. இந்த 5 ஆண்டுகளில் தான் அதிகமான லாக்அப் டெத்து. இந்த இதுதான் சாத்தான்குளத்துக்கு அவ்வளோ துடித்தவர்கள் அஜித்குமார் இதை வழக்க பார்த்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக நம்ம ஆகாஷ் இதை பார்க்குறோம். அப்போ இந்த மாதிரி லாக்அப்பு டெத்து இதெல்லாம் வந்து அதிகமாக இந்த ஆட்சியில் தான் பெரும் விமர்சனத்துக்குள்ளாச்சு. இது இல்லாமல் இந்த கவர்மெண்ட்டில் போதை, இது டாஸ்மார்க்கு, கஞ்சா, மெத்து, இந்த மாதிரி போதையுடைய அந்த புழக்கம் அதிகமாகிடுச்சு. பள்ளிகள்லேயே கஞ்சா சாக்லேட்டு மற்ற விஷயங்கள்ன்றது பள்ளி இளம் பருவத்தினர் அதிக அளவில் பாதிக்கப்பட்டு இன்றைக்கி போதை கலாச்சாரத்தில் வீழ்ந்து கிடக்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது. இந்த வார்த்தையை சொன்னது எதிர்கட்சிகளில் வைகோ. அப்போ அவருக்கே தெரியுது இந்த மாதிரி பலருக்கும். இப்போ கம்யூனிஸ்டில் 5 சீட்டுக்காக போராடிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கெல்லாம் இது கண்ணுக்கே தெரியாது. அவர்களை தெரிந்த வரைக்கும் பாஜகவில் வந்துடும். இதை காண்பித்தே, இந்த பூச்சாண்டி காண்பித்தே தமிழகத்தில் என்னென்ன நடக்குமோ எல்லாம் சட்டம் ஒழுங்கு பாதிப்பு. சட்டம் ஒழுங்கு அடிப்படை காரணமாக அமையிறது போதை கலாச்சாரம் தான். பெண்கள், குழந்தைகள், நீங்கள் எங்கெல்லாம் இது நடக்குதோ அங்கெல்லாம் பெண்கள், குழந்தைகளுக்கான பாதுகாப்பே இருக்காது. நீங்கள் பாருங்கள், வீட்டில் இருந்து இயற்கை உபாதைக்கு வெளியே போன பொண்ணு கொல்லப்பட்டு கிடக்குறாங்க தூத்துக்குடியில். சும்மா சக நண்பரோட பைக்கில் போன பொண்ணை துரத்திட்டு போய் ஒரு பொண்ணு தப்பிச்சிச்சு, மதுராந்தகம். ஆமாம், இன்னொரு பொண்ணு மாட்டுது. அதை விடிய பாலியல் பலாத்காரம் பண்ணி அது ஒரு பக்கம். 2.5 வயது குழந்தைகிட்ட இதை காமிச்ச ஒரு திமுக பிரமுகர் கைது. 7 வயது பெண்ணு, 70 வயது முதியவரை கொன்று அவருடைய மனைவி 60 வயது மனைவியை கொலை செய்து இது பாலியல் பலாத்காரம் செய்கிறாங்க. இதுக்கெல்லாம் அடிப்படையாக பார்த்தீங்கன்னா போலீஸ் மேலே பயம் இருக்காது, குற்றங்கள் பற்றிய பயமே இருக்காது, போதை கலாச்சாரமாக இருக்கும். ஆனால் புரியுது சார், இப்போ மற்ற சமயங்களை விட தேர்தல் சமயத்தில் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் மீது அரசு வந்து கூடுதல் கவனம் செலுத்தணும், ரவுடிகளோட நடமாட்டத்தை கண்காணிக்கணும், இதெல்லாம் செஞ்சுதான் ஆகணும். இப்போ தேர்தல் சமயத்தை இப்போ நீங்கள் சொன்ன 3 சம்பவங்கள், மதுராந்தகம், கிருஷ்ணகிரி, தூத்துக்குடி சம்பவம் எல்லாம் சமீபத்தில் நடந்த சம்பவங்கள், தேர்தல் நெருக்கத்தில் நடந்த சம்பவங்கள். ஏன் வந்து சட்டம் ஒழுங்கு பிரச்சனையில் அரசு ஏன் இவ்வளோ ஒரு அலட்சியமாக இருக்கணும்? இப்போ பொறுப்பு டிஜிபி நியமனத்தில் அரசுக்கு ஒரு ஆதாயம் இருக்குது, அதில் வந்து திட்டமிட்டு செயல்படுறாங்க. சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை கண்காணிக்கிறதோ இல்லை தடுக்கிறதோ அரசு ஏன் இவ்வளோ அலட்சியமாக இருக்காங்க? இந்த அலட்சியம் வந்து 5 ஆண்டு காலமாக அப்படியே பரவி அதிகாரிகளுக்கு. இப்போ முதல்வர் நம்மளை கண்காணிப்பார், உளவுத்துறை ரிப்போர்ட் போடும், அது பேப்பரில் செய்தி வரும், ஊடகங்களில் செய்தி வரும், அதெல்லாம் முதல்வர் பார்ப்பார், நம்ம மேலே கடுமையாக நடவடிக்கை எடுப்பார் அப்படின்ற ஒரு பயம் அதிகாரிகள் இருந்தால் ஓகே. இங்கே தான் யாருக்குமே பயம் இல்லையே. கவுன்சிலர், சென்னை கவுன்சிலர் எடுத்துங்க, 200 பேர், அதில் மேக்சிமம் திமுக. சென்னை மாநகராட்சி மன்ற கூட்டம் மாதத்துக்கு ஒரு தடவை நடக்கும். அதில் கவுன்சிலருடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 60-70 பேர் தான் கலந்துக்குவாங்க. இவங்க சென்னை மாநகராட்சி கவுன்சிலர்கள் வார்டு வாரியாக திமுகவுக்காக ஜெயிக்க வச்சு அனுப்பிச்சா மாதத்தில் ஒரு நாள் கூட இவங்களால் கலந்துக்க முடியல. அப்போ இவர்களுக்கு கட்சி தலைவராக ஸ்டாலினும், முதல்வராக ஸ்டாலினும், அந்த உள்ளாட்சித்துறை அந்த அமைச்சராக நேருவும் நம்மளை கவனிப்பாங்கன்ற பயம் கொஞ்சம் கூட கிடையாதுன்னு. இந்த மாதிரி யாருக்குமே முதல்வர் மேலே பயம் கிடையாது. ஏன் கிடையாது? 16 வயதுக்கு உட்பட்டவர்கள் சமூக வலைதளம் பயன்படுத்தக்கூடாதுன்னு பல நாடுகள் தடை போடுது. நம்ம பக்கத்து ஸ்டேட்டு கர்நாடகா, இன்னொரு ஸ்டேட்டு கூட தடை விதிச்சிருக்குது. இங்கே 8 வயசு 4 வயசு பசங்க ரீல்ஸில் பெரிய அளவு ஃபாலோவர்ஸ் வச்சுக்கிறான்னு. சார் ஃபாலோவர்ஸ் 2 லட்சம் பேர் இருக்காங்க சார், அவங்கள கூப்பிட்டு நீங்கள் பேசுனீங்க வச்சிங்க சார், நமக்கு அந்த 2 லட்சம் ஓட்டு நமக்கு கிடைக்கும் சார். விளம்பரத்துக்கு முக்கியத்துவம் இது மாதிரி தான் அவரை டைவர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. அவருக்கும் இது ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவர் நினச்சிக்கிட்டு இருக்காரு இந்த 5 ஆண்டுகள் யாருமே இது பண்ண முடியாது, ஐயோ நம்ம எவ்வளோ நல்லது செஞ்சோம், இனிமேல் நல்லது செய்யறதுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவருக்கு ஒரு படம் காட்டி வச்சுருக்காங்க. இல்லை, அப்போ முதலமைச்சருக்கு நிர்வாக திறமையே இல்லைன்னு சொல்ல வரீங்களா? ஏங்க, நீங்கள் ஒரு முதலமைச்சரை அவருடைய இதை டைவர்ட் பண்ணிவிட்டு இவர்கள் இஷ்டத்துக்கு அதிகாரி நியமிக்கிறாங்க. இன்றைக்கி நான் சொன்னேன்ல, HOPF பற்றி முதலமைச்சர் சீமா அகர்வால் மேலே என்ன கோபம் இருக்கும்?
ரத்தோர் மேலே என்ன கோபம் இருக்கும், அவருக்கு தெரியவே தெரியாது. வந்து அறிமுகப்படுத்தினா கூட அப்படியா நல்ல விஷயங்கன்னு. ஆனால் ஏன் இவங்க எல்லாம் 3 பேரில் யாரும் போடலை? சாதாரண நடைமுறை, ஒரு கவர்மெண்ட் இதை ஃபாலோ பண்ணணும், ஏன் இவங்க பண்ணல? அதே மாதிரி ஆட்சி இந்த தேர்தல் அறிவிக்குது 2 நாளைக்கு முன்னாடி ஒரு இதை போடுறாங்க. பாலநாகதேவின்னு அவங்க டிஜிபியாக இருக்காங்க, அவங்கள வந்து இன்டெலிஜென்ஸ் டிஜிபின்னு போடுறாங்க. அப்படி ஒன்று போடவே கூடாது. உச்சநீதிமன்ற உத்தரவு பிரகாரம் HOPFக்கு இணையாக ஒரு போஸ்டிங் போடக்கூடாது. ஆனால் புரியுது சார், இப்போ ஆட்சியாளர்கள்ட்ட ஏன் சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகள் இவ்வளோ சீர்கெட்டு போயிருக்கு, ஏன் சம்பவம் கொள்ளைகள்லாம் நடக்குதுன்னு கேட்கும்போது என்ன சொல்கிறாங்க, அதிமுக ஆட்சியை விட இங்கே குறைவு தான், 2021 விட இங்கே குறைவாக தான் இருக்குன்னு ஒரு கணக்கு காட்டுறாங்க. வட மாநிலங்களை விட இங்கே கம்மியாக தான் நடக்குதுன்னு ஆட்சியாளர் சொல்கிறாங்களே, இது எப்படி நடக்கக்கூடிய குற்றங்களை குறைத்து கணக்கு காட்டும் அப்படிங்கிற முயற்சியா? அதிமுக ஆட்சி மோசம், அதிமுகவோட குறைவாக தான் அப்படி இருக்குன்னா, அதிமுகவில் சரியில்லைன்னு தானே உங்களை தேர்ந்தெடுத்தாங்க. இந்த கணக்கு சொல்கிறதுக்கு அவங்கள தேர்ந்தெடுத்தாங்க. இன்னொன்று, வட மாநிலங்களை பார்க்குறதுக்காக நாங்கள் அவங்கள தேர்ந்தெடுத்திருக்கோம். நாங்கள் எங்கள் ஸ்டேட்டில் நிம்மதியாக இருக்கிறதுக்கு தான் உங்களை தேர்ந்தெடுத்திருக்கோம். இங்கே கொலை கூலிப்பட அட்டகாசம், பெண்கள் நடமாட முடியல, சிறுமிகள், குழந்தைகள், வயதானவர்கள், தோட்டத்தை வீட்டில் வசிக்கிறவங்க, இது வரைக்கும் அந்த கொங்கு மண்டலத்தில் கிட்டத்தட்ட 3 பேர் கொலை, 2 பேர் கொலை, இந்த மாதிரி பல இது நடந்திருக்கு. இப்போ தோட்டத்தை வீட்டில் வசிக்கிறவங்களுக்கே பெரிய பிரச்சனை. அந்த இதில் வந்து அன்புமணி ராமதாஸ் ஒரு இது சொல்கிறாரு, ஒரே டைப்பில் அந்த இது நடந்திருக்கு, ஆனால் வேறு யாரையும் பிடிச்சி கொண்டு வந்து இவங்க தான் அதுக்கு காரணன்ற மாதிரி மாற்றுறாங்க. ஒரு முழுமையாக அதுக்கு குற்றவாளிகளை கண்டறியல சொல்லன்றாரு. அப்போது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இவர் உள்துறை செயலர் சொல்கிறாரு, அங்கே போன வருஷம் இந்த வருஷம் குறைவுன்னு. அந்த பட்டியலில் தப்பு அதிகமாக இருக்குது. அதிலும் குறிப்பாக குழந்தைகளுக்கு எதிரான போக்சோ குற்றங்கள் மிக மிக அதிகமாக இருந்தது, அதுவும் தமிழ்நாட்டில் தான் அப்படின்றது தான் NCRB சொல்லுது, தேசிய குற்ற ஆவண காப்பகமே சொல்லுது. அப்போ இந்த மாதிரி விவகாரத்தெல்லாம் மறைச்சிட்டியா அன்றைக்கி சொல்ல வேண்டியதானே உள்துறை செயலர்? அதான் சார், அன்றைக்கி உள்துறை செயலாளர், காவல்துறை அதிகாரிகள்லாம் பத்திரிகையாளர் சந்திக்கும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தான் நாங்கள் வந்து போதிய விழிப்புணர்வை ஏற்படுத்தியிருக்கோம், விழிப்புணர்வு ஏற்படுத்தினால தான் இங்கே வந்து வழக்குகள் நிறைய பதிவு பண்ணப்படுது, அதனால தான் இங்கே குற்றங்கள் நிறைய நடக்கிற மாதிரி தெரியுது அப்படிங்கிற மாதிரியான விளக்கத்தில் தராங்க. இவர்கள் விழிப்புணர்வு ஏற்படுத்தினதெல்லாம் பொய். அப்படி இருந்திருந்தால் அண்ணா நகர் சிறுமி விவகாரத்தில் அந்த சிறுமி மேலே நடந்த அந்த பாலியல் வன்கொடுமைக்கு அந்த ஆய்வாளர் அந்த சிறுமியை விசாரித்த விதம், பெற்றோரை மிரட்டியது, இன்னும் பல காரணங்களுக்காக அவங்க மேலே நடவடிக்கை எடுக்கணும்னு கோர்ட்டு சொல்லிச்சு. அதே மாதிரி 2 வயது குழந்தை பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்ட வழக்கில் ஆய்வாளர் ஒழுங்காக விசாரிக்கலைன்னா அவங்க மேலே நடவடிக்கைகளை சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. இந்த பொண்ணு விவகாரத்தில் ஆய்வாளர் பிரவீனா தேட முடியாது, எதுவுமே வழக்கு எதுவும் எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி ரொம்ப அவதூறாக பேசுனாங்கன்னு சொல்லி பிரச்சனை பண்ணி இப்போ DIG சரவணன் வந்து அந்த பிரவீனாவை சஸ்பெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன விழிப்புணர்வு கொடுத்தீங்க? விழிப்புணர்வு கொடுக்க வேண்டியது யார்? காவல்துறை அதிகாரிகள் தானே. காவல்துறை அதிகாரிகள் இந்த மாதிரி பிரச்சனைன்னு வந்தால் என்ன பண்ணீங்க? இதெல்லாம் மீறி போக்சோ வழக்குகள் இவ்வளோ பதிவாயிருக்குன்னா அப்போது எவ்வளோ வழக்குகளை நீங்கள் வெளியே தள்ளி விட்டுருப்பீங்க. விஷயம் வெடிச்சு, அதாவது கொலை செய்யப்பட்டாங்கன்றப்பறம் அது மறைக்க முடியாது. அதுக்கு பிறகு தான் இந்த விஷயங்கள்லாம் வெளியே வருது. இந்த பிரவீனா இன்ஸ்பெக்டர் மாற்றம், அதே பொண்ணுக்கு வெறும் பாலியல் பலாத்காரம் மட்டும் நடந்திருந்தால் அது வந்து வெளியில் வந்திருக்குமான்னு. இன்னொன்று, பெரும்பாலான பெற்றோர்கள் கெட்ட கனவாக நடித்து மறந்துடுவோம் அப்படின்னு விட்டு ஒதுங்கிறதுலாம் இருக்குது. இப்போ அந்த மாதிரி பதியப்படாத வழக்குகள் எத்தனை? இதனுடைய அடிப்படை என்ன? ஃபஸ்ட்டு 1 லட்சம் இளைஞர்களுக்கு ஆண்டுதோறும் வேலை கொடுக்குறாது நீங்கள் இல்லை, இளைஞர்கள் தன்னழிச்சு அவங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ மாதிரி வேலை செய்கிறாங்க. 2வது, போதை பழக்கன்றது பள்ளிகள் கல்லூரிகள் காலத்திலே வர ஆரம்பிக்குது. அப்போ அவன் படிப்பை தொலைச்சிடுறான். போதை ஒன்ஸ் நீங்கள் என்டர் ஆகிட்டான்னா அதுக்கப்புறம் போதைக்கு பணம் வேணும். அந்த பணம் அவனால சம்பாதிக்க முடியாது, ஏன்னா உடல் வலு அந்த இதெல்லாம் இருக்காது. அப்போ அவன் என்ன பண்ணுவான், திருடுவான், வேறு ஏதாவது பண்ணுவான். அப்போ ஆதாய கொலைகள் இல்லை செயின் பறிப்பு இந்த மாதிரி விஷயங்கள் அதிகம் நடக்குது. 3வது விஷயம், போதையில் இருக்கிறவனுக்கு தான் குழந்தைகள், பெண்கள், முதியவர்கள் இந்த பாகுபாடெல்லாம் தெரியாது. அவனுக்கு அந்த நேரத்தில் குற்றம் செஞ்சிடணும். அவன் அதை பற்றி அந்த பயமே இருக்காது. இப்போ இளைஞர்களை தவறான வழியில் கொண்டு செல்வது திமுக அரசுக்கு தான் முக்கிய பங்கு. அதிக அளவில் இளைஞர்கள் போதை பழக்கத்துக்கு ஆளானது இந்த 5 ஆண்டுகளில் தான் 2 மடங்கு ஆயிருக்குன்றாரு. இப்போ அன்புமணி ராமதாஸுடைய ஸ்டேட்மெண்ட்லாம் பார்த்தீங்கன்னா 8லேருந்து 16%. ரொம்ப சிம்பிளாக சொல்கிறேன், 48,000 கோடி ரூபா டாஸ்மார்க்கில் வருது. அந்த டாஸ்மாக் வருமானத்தை குறைக்கணும், டாஸ்மாகை மூடணும். ரொம்ப, அதாவது 500 மூடினாங்க ஏடிஎம்கே பீரியட்லாம், அந்த மாதிரி குறைச்சிட்டு அந்த வருமானத்தை வேறு ஒரு இதில் தேடணும். அப்போ பால் பொருட்கள் உற்பத்தியில் நான் பல தடவை இங்கே பேசியிருக்கேன். நம்ம இதுலேயே குஜராத்து, கர்நாடகா, பீகார், யூபி நம்பர் 1 இருக்காங்க, டாப்பில் இருக்காங்க. நீ தான் சொல்கிறல்ல, குஜராத்தை பாரு, ஊபியை பாரு, பீகாரை பாருன்னு பாரு.
ஓகே. பால் உற்பத்தியில் பாரு 4.5 கோடி லிட்டரு உற்பத்தி பண்ணுறாங்க. 15 கோடி வரைக்கும் அங்கே இதில் ஊபியில் உற்பத்தி பண்ணுறாங்க. 4.5 கோடி, இதே 4.5 கோடி பீகாரில். இங்கே ஒரு 3 கோடின்றாரு. 2.1 கோடி தான் இது. அது கூட ஆவின் கொள்முதல் பண்ணல, தனியார்கள் பண்ணல. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்கள் பண்ணி மாற்று பொருளாதாரத்தை அங்கே தேடினீங்கன்னா இங்கே குறைப்பீங்க. நீங்கள் FL2 பார் இருக்குல்ல, அந்த பார் அதிகமாக கொடுத்து லைசன்ஸ் கொடுத்து இந்த கவர்மெண்ட்டில் வீட்டுக்கு வீடு பாரு, ஒவ்வொரு பக்கத்துலேயும் பார் திறந்தா நீங்கள் என்ன ஆகும்? பள்ளி மாணவர்கள்லேருந்து எல்லாருக்குமே போதை இதுக்கு ஈஸியாக கிடைக்குதுன்னா அப்போ இளம் தலைமுறை என்ன ஆகும்? அதுக்கு என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்துனீங்க? ஒரே ஒரு தடவை மட்டும் போதையின் பாதையில் செல்ல வேண்டான்னு நீங்கள், ஆனால் 100 தடவை என் வீட்டு பக்கத்தில், என் ஸ்கூல் பக்கத்தில், நான் போகிற வழியில், தெருமுனையில் எல்லா இடத்துலையும் போதை கஞ்சா பழக்கம் இருக்குன்னா நானும் தானே அதுக்கு அடிமையாகும். ஓகே சார், நிகழ்ச்சியோட இறுதி கேள்வி கேட்குறேன். இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளாக இருக்கட்டும், போதைப் பொருள் ஊடுருவலாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து வரக்கூடிய 2026 தேர்தலில் திமுகவுக்கு ஒரு பின்னடைவை ஏற்படுத்துமா? என்ன கேட்டால் நேற்று அதிமுக பொதுச் செயலாளர் இதை தான் பிரதான பிரச்சனையாக பேசியிருக்காரு. இது இல்லாமல் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டவங்கள நான் வந்தால் விட மாட்டேன், நான் கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன்றாரு. 3-4 விஷயங்களை மக்கள் எதிர்பார்க்குறாங்க. முதல்ல பெண்களுக்கு பாதுகாப்பு, வீடுகளில் இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்த மாதிரி விஷயங்களுக்கு. 2வது காவல்துறையை நான் வந்து கரெக்டாக சட்டம் ஒழுங்கு பண்ணுற மாதிரி நான் கொண்டு வருவேன்னு சொல்கிறது. 3வது முக்கியமானது டாஸ்மாக் கடைகளை நான் குறைப்பேன், மூட முடியாது, போதை பழக்கத்தை முற்றிலும் ஒழிப்பேன், இளைஞர்களை சிறுவர்களை மீட்கிறதுக்கான பண்ணுவேன். மாற்று பொருளாதாரத்தை நாங்கள் வந்து இந்த மாதிரி பண்ணுவோம். அம்மா காலத்தில் இருந்த மாதிரி நாங்கள் வந்து ஆவின் மற்ற விஷயம், ஆவின்லாம் நீ ஒன்றும் இல்லாமல் போச்சுங்க. அப்போ அதிலெல்லாம் நீங்கள் வந்து தேடுற வேலையை பண்ணணும். FL2 பார் இதெல்லாம் வந்து குறைக்கிறது, இந்த மது விற்பனைன்ற டைம் 12 to 10னா அந்த டைமை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறது, இந்த மாதிரி விஷயம். இதுக்கு தனி டிபார்ட்மெண்ட்லாம் இருக்குது, PW இருக்குது, எல்லாம் இருக்குது. எதுவுமே வந்து ஃபாலோ பண்ணுறது கிடையாது. அப்போ இதுக்கெல்லாம் நான் முன்னுரிமை கொடுப்பேன்னு யார் இந்த மக்கள்கிட்ட கொண்டு போகிறாங்களோ நிச்சயமாக மக்கள் அவங்கள நம்புவாங்க. ஓகே சார், இதுதான் முக்கியம். ஓகே சார், நேரத்தை செலவிட்டு கருத்துக்களை பயந்தமைக்கு மிக்க நன்றி சார். நேயர்களை மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.